Previously on Unnoticed. Thank you sir. எல்லாருக்கும் Hey, it's for you da. Have it. குடிச்சிட்டேன். Sweets. I don't like sweets. I avoid. But sweets like me. I can't avoid. இப்படி விதவிதமான ஷேப்பில் விதவிதமான கலர்ஸில் நம்ம ஸ்வீட்ஸை சாப்பிட்ருப்போம். ஆனால் என்னைக்காச்சும் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்படி இந்த மாதிரி ஸ்வீட்ஸை சாப்பிடும்போது சில ஸ்வீட்ஸில் இந்த மாதிரி சில்வர் கலர் கோட்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது நம்மள நிறைய பேர் டெக்கரேஷன் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த டெக்கரேஷனுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் மெர்வின், வெல்கம் டு மை ஷோ Unnoticed. நம்ம சாப்பிட்ற இந்த ஸ்வீட்டில் இருக்கிற அந்த தின்னான லேயருக்கு பேர் என்ன தெரியுமா? வார்க் சில்வர் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா அந்த ஸ்வீட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அண்ட் அதனால நம்ம உடம்பு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஒரு தின்னான சில்வர் லேயர் நம்ம உடம்பை காப்பாற்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த சில்வர் மெட்டீரியல் மற்ற மெட்டீரியலை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குன்றாங்க. அது என்னென்னா நம்ம உடம்பை அஃபெக்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் ஒரு சில வைரஸை இது அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா இந்த சில்வர்லாம் காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி சில்வர் அயான்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த சில்வர் அயான்ஸ்லாம் பெப்டிடோகிளைக்கனாலான பாக்டீரியாவோட செல் வால்ஸில் போய் ஒட்டி இந்த செல் வால்ஸை ஃபஸ்ட்டு டேமேஜ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த சில்வர் அயான்ஸ்லாம் பாக்டீரியாவில் போய் அதோட இன்னர் ஆர்கன்ஸான பாக்டீரியாவோட மெம்ப்ரேன் அண்ட் பாக்டீரியாவோட டிஎன்ஏ கூட பைண்டாக்கி அதோட டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணும். இப்படி பாக்டீரியாக்கே சவால் கொடுத்து பாக்டீரியாவோட டிஎன்ஏவை அஃபெக்ட் ஆக்கிறதுனால பாக்டீரியா அதோட ரெப்ளிகேஷன் ஸ்கில்லை இழந்துடும். இதனால அதால் இன்னொரு பாக்டீரியாவை உருவாக்கவே முடியாது. ஸோ இதனால தான் ஸ்வீட்டில் இந்த சில்வர் ஃபாயிலை ஒட்டி ஸ்வீட்டை பாக்டீரியா இன்ஃபெக்ட் ஆகாமல் தடுக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாதுங்க. நம்ம வீட்டு பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு சில்வராலான பாத்திரத்தில் சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில்வராலான பாத்திரத்தில் வந்து ஊட்டும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த விதமான பாக்டீரியாவும் அஃபெக்ட் ஆகாது. இப்படி நம்மளை காப்பாற்றுற இந்த சில்வர் ஃபாயில் வந்து நம்ம சாப்பிட்ற ஸ்வீட்டில் ரொம்ப தின்னான லேயரில் தான் கோட் பண்ணுவாங்க. எவ்வளோ தின்னு கேட்டிங்கன்னா அதாவது 1 ஸ்கொயர் மீட்டர் சில்வர் ஃபாயில் வந்து அதோட மொத்த வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2.8 கிராம்ஸ் தான். அதுவும் 99.9% பியூர் சில்வர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி நம்ம உடம்பை காப்பாற்றுற இந்த சில்வர் ஃபாயில் சில பேர் டெக்கரேஷன் நினச்சிட்டு இந்த சில்வர் ஃபாயிலுக்கு பதில் அலுமினியம் ஃபாயிலை வந்து கலப்படமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அலுமினியம் ஃபாயில் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம பிரெயினை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, ப்ரெக்னென்ட் லேடி சாப்பிட்டாங்கன்னா அது அவங்களோட குழந்தைங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, இந்த ஸ்வீட்டை இப்படி சாப்பிடும் போது இது அலுமினியம் ஃபாயிலா இல்லை சில்வர் ஃபாயிலான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது என்ன டெஸ்ட்னா, இப்போ இந்த ஸ்வீட்டை நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மேலே இருக்கிற சில்வர் கோட்டிங் எடுத்துகிட்டு அது உங்கள் உள்ளங்கையில் வச்சு ரப் பண்ணி பாருங்கள். ரப் பண்ணதுக்கப்புறமா அது டிஸப்பியர் ஆச்சு அப்படின்னா அது சில்வர் தான். அதுவே அது ஒரு சின்ன பால் மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அலுமினியம் ஃபாயில். தயவு செஞ்சு அதை சாப்பிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்வீட் ஷாப் போய்ட்டு அந்த ஸ்வீட் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது அலுமினியம் ஃபாயிலா இல்லை சில்வர் ஃபாயில்னு டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ஹெல்த்தியாக இருங்க. சியர்ஸ். ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சிட்டி லேப்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலயமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21st சென்ச்சுரியோட கீ ஸ்கில்ஸான ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ப்ரோக்ராமிங்னு இப்படி பல கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான் வரப்போகிற சண்டே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் பசங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறையா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பசங்களை எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.